ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தலைப்பு பார்த்துருப்பீங்க. மார்கழி மாதத்தில் கேட்க வேண்டிய 30 பாடல்கள். இந்த 30 நாளும் கேட்க வேண்டிய 30 பாடல்கள். ஒரு அற்புதமான ஒரு மாதம் மார்கழி மாதம். முதல்ல மார்கழி மாதத்தோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன 30 பாடல்கள் நம்ம கேட்கணும், அது எதனால் கேட்கணும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த ஒரு மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னென்னா, வீட்டுக்கு வாசலில் அழகாக ஒரு கோலம் போட்டு அது நடுவில் பசும் சாணம் ஒரு உருண்டையாக எடுத்து வைத்து அதில் பூசணி பூவெல்லாம் எடுத்து வச்சு கோலம்லாம் போட்டிருப்பாங்க. நம்மளோட வீட்டிலலாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் முன்னாடி இப்போல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போல்லாம் எங்கேயும் அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுச்சு. மார்கழி மாதமே ஒரு அருமையான ஒரு மாதம். இதில் இன்னொரு விஷயமும் வந்திருக்கும். மார்கழி மாதம்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ராசி இல்லாத ஒரு மாதம், சுப நிகழ்ச்சிகள்லாம் வைக்கக்கூடாது, புதிதாக வீட்டுக்கு குடி போகக்கூடாது, திருமணம் நிகழ்ச்சிகள் நடக்காது, அப்புறம் காது குத்துறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. இது காரணம் என்னென்னா, ஏதோ மார்கழி மாதம்னாலே ஒரு ராசி இல்லாத ஒரு மாதம், கெட்ட மாதம், அந்த மாதிரிலாம் கிடையாது. உலக வாழ்க்கைக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் நம்மளால் இந்த குடும்ப வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தள்ளி வைத்துட்டு இறைவனை பிரார்த்திப்பதற்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் தான் மார்கழி மாதம். அதையே இந்த மார்கழி மாதத்தை அப்படி ஒதுக்குனாங்க அப்படின்னா அதற்கும் ஒரு சில காரணங்கள்லாம் நம்மளோட பெரியவங்க சொல்கிறாங்க. அது என்ன காரணங்கள் அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு காரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து விஷம் வந்ததில்ல, அந்த விஷம், அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்ட அந்த ஒரு மாதமும் மார்கழி மாதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மகாபாரத யுத்தம் நடந்த ஒரு மாதமும் மார்கழி மாதம். அப்புறம் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மார்கழி மாதம்னாலே நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கவங்களாம் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரில. பொதுவாக இந்த மார்கழி மாதம் இந்த விடிய காலையில் எந்திரிச்சோம் அப்படின்னாலே அப்படியே தூரமாக இருக்கிற சின்ன சின்ன சவுண்டெல்லாம் கூட அப்படியே கேட்கும். ஏன்னா மார்கழி மாதம் காலையில் டைம்லாம் பெரிய அளவில் போக்குவரத்துலாம் இருக்காது. இப்போல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்தோன்னா இந்த பனி ரொம்ப பெய்யறதுனால வெளியே அந்தளவுக்கு நடமாட்டம்லாம் இருக்காது. தூரமாக போகிற ட்ரெயின் சவுண்டு கூட கேட்கும். அப்புறம் கோவிலில் ஒலிக்கிற அந்த பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். கீர்த்தனை பாடல்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் மார்கழி மாதத்தில். அப்புறம் இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் வரும். அப்போ அந்த சர்ச்சில் பாடுற பாடல்கள், நியூ இயர் அன்றைக்கி சர்ச்சிலேருந்து பாடுற அந்த பாடல், பெல் சவுண்டு, இது எல்லாம் அப்படியே கேட்கும். இது மட்டும் இல்லாமல் விடிய காலையில் அந்த 4:40 போல் மசூதி பள்ளிவாசல்லேருந்து அந்த குரான் ஓதுவது, இது எல்லாமே அப்படியே கலந்து கேட்கும். ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். இதில் முக்கியமாக சொல்லணும்னா மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம். பெருமாள் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பெருமாள் குறிப்பிட்ட ஒரு மாதம். மாதங்களில் நான் மார்கழி மாதம் அப்படின்னு பெருமாள் சொன்ன மாதமாக தான் மார்கழி மாதம் பார்க்கப்படுது. பெருமாளை செவித்தோம் அப்படின்னாலே அற்புதமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக அந்த திருமணம் ஆகாதவங்களாம் இதெல்லாம் செய்யணும். மார்கழி மாதம் அந்த காலையில் அந்த பஜனையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீர்த்தனை பாடுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம். சுப்ரபாதம் திருப்பதியில் பார்த்திங்கன்னா இந்த 365 நாளில் மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா நாளும் காலையிலே சுப்ரபாதம் அங்கே பாடும். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் காலையில் திருப்பாவை பாடல்கள் பாடுவாங்க. மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் மட்டும்தான் திருப்பதியில் திருப்பாவை பாடுவாங்க. மற்ற எல்லா நாட்களும், மற்ற எல்லா மாதத்துலேயும், எல்லா வருடங்களும் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரபாதம் தான் அங்கே பாடல்கள் பாடப்பட்டு இருக்கோம். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை. இப்போ இந்த திருப்பாவை பார்த்தோம் அப்படின்னா 30 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் திருப்பாவை. 30 பாடல்கள் இருக்குது திருப்பாவையில். இந்த 30 பாடல்களை ஒரு நாளுக்கு ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதம் முழுவதும் ஒரு நாளுக்கு ஒரு பாடல்னு 30 நாட்களுக்கு 30 பாடல் இந்த திருப்பாவை பாடல்களை பெண்கள் பாடுவாங்க. பாடலாம், பாட தெரியாதவங்க கேட்கலாம். விடிய காலையில் பண்ணணும். இதை காலையில் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இந்த பாடலை போடணும். வீட்டில்
முடிஞ்சால் திருப்பாவை புக்கு வாங்கி வச்சுட்டு தினமும் ஒரு பாடலில் வந்து நீங்கள் வந்து கீர்த்தனையாக வந்து பாடலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் இருக்க எல்லா கெட்ட சக்திகளும் போயிடும். பெருமாள் வந்துடுவார். பெருமாள் வந்தால் கூடவே வந்து லட்சுமியும் வந்துடுவாங்க. லட்சுமி கடாட்சம் வந்து வீடு நிறையும். குடும்பத்துக்கு வந்து அவ்வளவு செல்வ வளங்கள் வந்து கொடுப்பாங்க. திருமணமாகாத பெண்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலைல கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க. நான்லாம் எங்கள் அக்கா கூட சேர்ந்து போவேன். திருமணமாகாத பெண்கள்லாம் நல்ல வரன் வந்து அமையணும், திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க, கோயிலுக்கு வந்து போவாங்க. திருமணம் ஆனவங்களும் போவாங்க, திருமணம் ஆகாதவங்க நல்ல பையன் கிடைக்கணும், நல்லபடியாக வந்து கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து கீர்த்தனை பாடுவதற்காக இந்த ஒரு மாதத்தை வந்து நம்ம வந்து செலவு பண்ணணும். இந்த நாட்கள், இந்த 30 நாட்களில் பெரும்பான்மையான நேரத்தை நம்ம இறைவனை துதித்து பாடுவதற்காக நம்ம வந்து செலவு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும். முக்கியமாக உங்களோட குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வருடத்தோட கடைசி நாட்கள், வருடத்தோட இந்த ஆங்கில வழி நாட்காட்டி வழி பார்த்தோம் அப்படின்னா வருடத்தோட கடைசி நாட்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு 15 நாட்கள் வந்து மார்கழி மாதம் வந்து வருடத்தோட கடைசி நாட்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியிலேருந்து ஒரு 15 நாட்கள் வருடத்தோட முதல் 15 நாட்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்தோட கடைசி நாட்களை கடந்து செல்வதற்கும் வந்து இந்த கீர்த்தனையோடு வந்து நம்ம வந்து நிறைவு வந்து பண்ணலாம். அதே மாதிரி புது வருஷ தொடக்கத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறைவனை துதிப்பாடிக்கொண்டு இந்த பஜனை காலையில் இந்த கோயிலுக்கு போகிறது நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறதன் மூலமாகவும் வருடத்தோட தொடக்கமும் நமக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக இருந்து அமையும். முக்கியமாக நம்ம சாய் பக்தர்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயம் நமக்காகவே இருக்குது. கீர்த்தனை பாடுவதற்காகவே தாஸ்கனு மகாராஜா அவர்கள் நமக்கு வந்து கொடுத்த ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணம் நம்மளும் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் நியூ இயருக்கும் நம்ம அங்கே வந்து ஷீரடிக்கு போயிட்டு அங்கே நம்ம நேரடியாக வந்து பாராயணம் பண்ண போகிறோம், கீர்த்தனை வந்து பாட போகிறோம். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி சாய் பக்தர்கள் காலையில் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் வந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி வந்து பாடலாம். இது மட்டும் இல்லாமல் பெருமாளை வந்து கும்பிடுறவங்க திருப்பாவை 30 பாடல்கள் கொண்ட அந்த திருப்பாவையை ஒரு நாளுக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாட்களும் வந்து 30 பாடல்கள் பாடலாம், அப்படி இல்லைன்னா கேட்கலாம். பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் கிடையாது, சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதம். மார்கழி மாதத்தில் சிவனுக்காக திருவாதிரை திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. சிவனுக்காக திருவாதிரை திருவிழா, அந்த ஒரு திருவிழாவும் பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் தான் வந்து வருது. இதில் சிவனை வழிபடுற சிவபக்திகள், இந்த திருமணமாகாத பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த திருவாதிரை அன்னைக்கு அந்த திருவிழா அந்த டைம்லலாம் வந்து சிவபெருமானை நோக்கி நோன்பு இருந்து விரதம் வந்து இருப்பாங்க. அப்படி விரதம் இருக்கிறதுனால சிவன் பக்தர்களே வந்து கணவனாக வந்து வருவாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்து தன்னோட கணவனோடு சேர்ந்தே வந்து சிவபெருமானை வந்து வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடையும் வந்து நோன்பு வந்து இருப்பாங்க. மார்கழி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம், ஒரு வரப்பிரசாதம். இந்த 30 நாட்களும் நம்ம வந்து இறைவனை நோக்கி வந்து இந்த பஜனை கீர்த்தனை இதெல்லாம் செய்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். கீர்த்தனை பாடும்போது நம்ம வந்து சந்தோஷமான மனநிலையோடு அந்த கீர்த்தனை பாடணும். நம்மளோட இந்த எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த மார்கழி மாதம்லாம் ரொம்ப சந்தோஷமாக கீர்த்தனை பாடுறது, பஜனை வந்து செய்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதாவது நம்ம வந்து கலந்துக்கணும். ஐயப்பன் கோவிலுக்கும் வந்து போயிட்டுருப்பாங்க, மாலை போட்டு ஐயப்பனுக்கு வந்து பஜனை நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி நம்மளால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பஜனையெல்லாம் வந்து கலந்துக்கணும். விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீடு பக்கத்தில் இருக்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும், முருகன் கோவிலாக இருந்தாலும், பெருமாள் கோவிலாக இருந்தாலும், சிவன் கோவிலாக இருந்தாலும், சாய் கோவிலாக இருந்தாலும், எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் உங்கள் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து போயிட்டு வாங்க. 30 நாள் முடிந்தால் 30 நாளும் போயிட்டு வாங்க. முடியலன்னா உங்களால் வாய்ப்பு கிடைக்கிற நாளில் விடிய காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு போயிட்டு வாங்க. விடிய காலையில் எழுந்துச்சி அந்த காலையில் அந்த பனியில் அந்த குளிரில் வந்து குளிச்சுட்டு அவ்வளவு இதாக இருக்கும். காலைல குளித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வார்த்தையால் வந்து விவரிக்கவே முடியாது. அனுபவித்து பாருங்கள், அப்புறமா தெரியும். அதெல்லாம் போகும்போதே அந்த கோயிலுக்கு போகும்போதே அந்த நம்ம அந்த உடம்புல அந்த வந்து வைப்ரேஷன் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணலாம். காலை அந்த 5:30 மணிக்கெலாம் போயிடணும், கோயிலுக்கு போயிடணும். 6 மணிக்கு முன்னாடி அங்கே போகும்போது அந்த சுப்பிரபாதம், திருப்பாவை, திருவெண்பாவை,
அதெல்லாம் கேட்டுட்டு அங்க போய் சாமி கும்பிட்டு பாருங்க. அந்த அற்புதமான ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் அத வந்து அனுபவிச்சா தான் தெரியும். இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெளிய வரும்போது, சின்னதா ஒரு வாழை இலையில, ஒரு இல்லன்னா ஒரு தொன்னையில கொஞ்சமா பொங்கல் குடுப்பாங்க. அத வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த 30 நாள் வாழ்க்கையில தவறவே விடாதீங்க மார்கழி மாதத்தில. இந்த 30 நாள் வருஷத்தில இந்த ஒரு அற்புதமான ஒரு 30 நாள் ஒரு நல்ல ஒரு நேர்மறை வைப்ரேஷன் வேணுங்கிறவங்க கண்டிப்பா இத வந்து முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஒரு புதுவிதமான ஒரு உணர்வ வந்து உணர்வீங்க. அனுபவிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நாளைக்கு இல்லன்னா நாளான்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.